2004ஆம் ஆண்டு கொடிய சுனாமி தமிழகத்தை தாக்கிய நேரத்தில் அன்றைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மிகுந்த வேதனைப்பட்டு உடனடியாக ஒன்றிய அரசோடு தொடர்பு கொண்டு தமிழகத்தினுடைய நிலையை எடுத்து சொல்லி ஆட்சியில் இல்லாத நேரத்திலேயே அத்வானி போன்றவர்கள் தமிழகத்திற்கு உடனடியாக வந்து பார்க்க வைத்த ஒரு தலைவர் தான் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அன்று தொட்டு தொடர்ந்து 19 ஆண்டு காலமாக இந்த சுனாமி தினத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், மீனவரணி சார்ந்தவர்கள், குறிப்பாக இந்த திருவொற்றியூர் பகுதியிலே மறைந்த KPP சாமி அவர்களும், அவருக்கு பின்னால் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சங்கர் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற சுதர்சனம் அவருடைய தலைமையிலே ஆண்டுதோறும் நாங்கள் இந்த அஞ்சலி செலுத்துகிற விழாவிலே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆண்டும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியிலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உரிய நிவாரணத்தை இன்றைய முதலமைச்சர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். என்றைக்கும் மீனவருடைய நண்பராக திமுக இருக்கும், அதனுடைய தலைவர் தளபதி MK ஸ்டாலின் இருப்பார் என்பதை மிக கேவலமான ஒரு காற்று. அதாவது யாசகம் கேட்பது கூட அந்த போட்டிருந்த டைரக்ஷனை பார்க்கணும். அது மிக கேவலமாக இருக்கிறது. இது போன்ற காரியங்களை செய்கிற போது மக்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை இது உருவாக்கும். தேவையில்லாத இந்த நேரத்தில் அவர்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டம் இது செய்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதற்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். உதயநிதி அவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் விமர்சிக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேகமாக அகில இந்திய அளவிலே அவர் வளர்ச்சி பெறுவார். மிகப்பெரிய வளர்ச்சியை பெற இருக்கிறார். இப்போதே பெற்றுவிட்டார். தொடர்ந்து அவர்கள் விமர்சிக்க அவர் அதை விட அண்ணா ஒரு காலத்திலே சொல்லுவார், என்னை திட்டி இங்கே வந்து உட்கார வைத்து விட்டீர்கள், இன்னும் எந்த இடத்துல என்னை உட்கார வைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியில் நினைக்கிறார் என்று தெரியவில்லை. அதே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கும் நான் தெரிவித்துள்ளேன். அவருக்கு அவருடைய கணக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 3வது இடமாக எப்படி மாற்றினார்கள். இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் தமிழகம் செலுத்திய 10 லட்சம் GST வரியிலே 10 லட்சம் கோடி வெளியிலே 2 லட்சம் கோடி தான் மீதி கொடுத்துருக்காங்க. மீதியை கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்தில் போட்டிருக்காங்க. ஆகவே இதெல்லாம் பொருளாதார ரீதியில் நாங்கள் தமிழகம் பெற்றிருக்கிற வளர்ச்சியை கணக்கோடு சொல்லுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.